ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோட ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மார்னிங்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய டைப் ஆஃப் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் ஓட்ஸ் பேன்கேக் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நாம நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஆப்பிள் இருக்கும், ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸில் இருக்கிற ஆப்பிளை நான் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்து பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் சீவிட்டு கூட நீங்கள் பியூரி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து பியூரி பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து ஓட்ஸ் பவுடரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து இனிப்பு சுவைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நிறைய ஆப்பிள்ஸில் வந்து ஸ்வீட் ஃப்ளேவரே இருக்காது. ஸோ அப்போனா வந்து கொஞ்சோண்டு நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை டேட் சிரப்பு, ஜாக்கரி சிரப் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில், ஒரு இட்லி மாவு பக்கத்தில் நல்ல ஒரு கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து தவாவில் நல்லா வந்து பட்டர் சேர்த்து, பட்டர் இல்லைன்னா கீ ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரில் சின்ன சின்ன பேன் கேக்கை நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்ல பேன்கேக் வந்து நல்லா உப்பிட்டு நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும்னா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் சேர்க்குறது வந்து ரொம்ப ஹெல்த்தியெல்லாம் கிடையாது குழந்தைங்களுக்கு. அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக நல்லா வந்து உங்கள் கேக் சாப்பிட்ற ஃபீல் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் நீங்கள் மற்ற பேட்டர்லையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து போஹா கூட ட்ரை பண்ணலாம். அதாவது நம்ம அவல் கூட வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய டைப் ஆஃப் பேபி ஃபுட் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைன்னா எண்ட் ஸ்க்ரீனில் கிடைக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.